வந்து சப்பாத்தி வாரம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்பாத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு நீங்கள் மாவை எந்த மாதிரி வந்து பரத்துவீங்களோ, எந்த மாதிரி குழப்பீங்களோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி சப்பாத்தி மாவில் வந்து உப்பு போடும்போது லைட்டாக வந்து ஒரு ஸ்பூன் வந்து சுகர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் நீங்கள் தனியாக சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ஃபுல்கா ட்ரை பண்ணுறவங்க ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்கா வந்துடும். சைட் டிஷ்லாம் பண்ண சோம்பேறித்தனமாக இருக்குது, ஆனால் வந்து சப்பாத்தி வந்து சாப்பிடலாம், ஆனால் சைட் டிஷ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படின்னிங்கன்னா டெஃபினட்டாக இந்த டிஷ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்பாத்திக்கான மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம முட்டை பரோட்டா வாக்க போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்காக ஆனியன் எடுத்துருக்கேன், அதே மாதிரி கேரட் அண்ட் பச்சை மிளகா, கொத்தமல்லி. நான் 2 எக் எடுக்கிறேன். நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ண மறந்துடாதீங்கோ. போட்டாச்சு. 1 பால் எடுத்தாச்சு. சொண்டா சொண்டா பெருசாக எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பெருசாக பரத்த முடியுமோ அந்த அளவுக்கு பெருசாக பரத்தணும். இந்த பரத்தின சப்பாத்தியில் லைட்டாக எண்ணெய் போட்டு இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது லைட்டாக இது மேலே பொடி போட்டுக்கோங்க. இப்போது இதை ஃபோல்ட் பண்ணணும். இப்போது திரும்பியும் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் போட்டு திரும்பியும் பொடி. ஸோ பரத்திட்டு எண்ணெய் பொடி ரிப்பீட்டு, அப்புறம் ஃபோல்ட் பண்ணிட்டு திரும்பி எண்ணெய் பொடி ரிப்பீட்டு. இப்போது இதை பரத்தணும். பேனில் போட்டுக்கோங்க. ஸோ 2 சைடும் இது நல்லா சூடாகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்கெட் ஓப்பன் ஆகும். நீங்கள் கலக்கி வச்சுருக்க முட்டையை வந்து எடுத்து ஊற்றணும். அப்படியே திருப்பி போட்டு இந்த பாக்கெட்டுள்ளையும் இந்த பாக்கெட்டுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஸ்டஃபிங்ஸ் வச்சு உள்ள வரைக்கும் போட்டுருங்க. இப்போ இது மேலே நெய்யோ எண்ணெயோ ஏதாவது போட்டுக்கலாம். மாயமில்லை மந்திரமில்லை, ஃபுல்கா மாதிரி பொங்கி வருது. எஸ், பொங்கி வருது. வாவ், திஸ் இஸ் மேஜிக்கல். இங்கே பாருங்க. ஓகேவா? வாவ், வீட் ஃப்ளாரில் இங்கே பாருங்கள் சாண்ட்விச் மாதிரியே இருக்குது. உள்ள ஒரு தின் லேயர், அதுக்கு மேலே ஒரு 2-3 லேயர்ஸ். both the sides. ஸோ இதை நீங்கள் ஒரு டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சாப்பிடலாம். ஆக்சுவலி கெச்சப் கூட இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஏதோ ஹோட்டலில் வந்து சாப்பிட்ற ஒரு எஃபெக்ட் இருக்குது. இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியுது, பட் டேஸ்ட் வைஸ் இட்ஸ் ரியலி நைஸ்.